எம்மாடி அம்மா ஜேகே பத்தல் எங்கயா என்னையா இப்படி போட்டு இன்னைக்கு இந்தியா அட்டி அட்டி அட்டின்னு அட்டி உரிச்சு எடுத்துட்ட. இந்திய கிரிக்கெட் ரசிகர்களோட வயித்துல எல்லாம் புளிய கரைச்சிட்டியா. நீ நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு அப்படி பக்கு பக்கு பக்குன்னு இருக்கியா. அந்த அளவுக்கு இன்னைக்கு போட்டு நொறுக்கு எரிஞ்சிட்டு எப்பா சாமி. கார்த்திக் பாண்டியா முதல்ல உனக்கு ஒரு கும்முடியா. கடைசியில நீ உண்டு வர ரன் அவுட் ஆக்கல. இன்னைக்கு இந்தியா அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருப்பாருன்னு இருக்கேன். ஜேகே பத்தல் வேற லெவலா இன்னைக்கு வந்து பேட்டிங் 253 ரன் அடிச்சும் இந்த அளவுக்கு சேஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த மேட்ச் எந்த அளவுக்கு இருந்திருக்கு. இந்த மாதிரி மேட்ச் நான் இது வரைக்கும் வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. வேற லெவலா இருந்தது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிமிடம் திக் நிமிடமா இருந்து கடைசியில இந்தியா 7 ரன் வித்தியாசத்துல ஒரு த்ரில் வெற்றியை பெற்றது மட்டும் இல்ல, பிளஸ் உலக கோப்பையோட இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க. இந்த மேட்சை பத்தி பொண்ணுடன் ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் 2 இன்னைக்கு ஒரு அனல் பறக்க மேட்சா தான் இருந்தது. முதல்ல டாஸ் வின்னர் ஹாரி புரூக் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து முதல்ல பவுல் பண்றோம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாரு. பிளஸ் அதுக்கப்புறம் பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்ச இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பமே ஒரு பெரிய அதிர்ச்சி இந்தியாவுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபெயிலியர் ஆனாரு. பிளஸ் அவருக்குன்னு தனியாக ஒரு வீடியோ கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இசான் கிஷன் நம்மளோட சஞ்சு சாம்சன் 2 பேரும் சேர்ந்து இங்கிலாந்தோட பவுலிங்கோட அப்படி சுக்குநூறா சிதைக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேர்த்தோட அதிரடியை வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா வந்து இந்தியாவோட ஸ்கோரை கொண்டு போச்சு. பிளஸ் அதோட தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிவன் துபே, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, நம்மளோட திலக் வர்மா அப்படின்ட்டு அவங்கவுங்க வந்தது வேகத்துக்கு ஒரு அதிரடி காமிச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இன்னைக்கு ஒரு இமாலய டோட்டல் வந்து செட் பண்ணாங்க. 253 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாங்க 20 ஓவருக்கு. இந்த ஸ்கோரை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு அருமையான டோட்டல் போட்டாங்கப்பா. இங்கிலாந்தால இந்த ஸ்கோர்ல நெருங்கவே முடியாது. இந்தியா ஈஸியா அந்த மேட்சை ஜெயிச்சு அசால்ட்டா இங்கிலாந்து தட்டி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு கான்பிடன்ஸ் ஒரு நம்பிக்கையில நம்ம எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். பிளஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அமையவே இல்லைன்னு சொல்லி ஆகணும். பிளஸ் அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட் அண்ட் பட்லர் அண்ட் ஹாரி புரூக் இவங்க 3 பேர்த்தோட விக்கெட்டையும் இந்தியாவோட பவுலர்கள் குயிக் செஷன்ல வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க இங்கிலாந்தோட ஆட்டமே ஆரம்பிச்சதுன்னு சொல்லி ஆகணும். எக்ஸ்பெஷலி வில் ஜாக்ஸ் அண்ட் ஜேகே பெத்தல் 2 பேரும் சேர்ந்து ஒரு வேற லெவலா ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறது பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓவருக்கு 6 பவுண்டரிட்டு 4 பக்கமும் இந்தியாவோட பவுலர்களை வந்து பிரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்திய ரசிகர்களோட வந்து மனதை வந்து அப்படி சுக்குநூறா சிதைக்க ஆரம்பிச்சாங்க. இந்தியாவோட ரசிகர்களும் சரி, இந்த டீம் இந்தியா அவங்களோட அந்த கான்பிடன்ஸை கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மேட்ச் இந்தியா தான் ஜெயிச்சிரும் அப்படி நம்பிக்கையில இருந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல என்னையா இந்தியா இந்த அளவுக்கு ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஜேகே பெத்தல் அண்ட் வில் ஜாக்ஸோட கேட்ச் இந்த அக்சர் பட்டேல் ஒரு அட்டகாசமான ஒரு கேட்சை பிடிப்பாரு. பிளஸ் அதுக்கப்புறமாவது கேம் நம்ம கண்ட்ரோல்ல வரும்னு நினைச்சோம். அப்போ நம்ம கண்ட்ரோல்ல வரல. ஆனா ஜேகே பெத்தல் கடைசி வரைக்கும் கேம் எடுத்துட்டு போனாரு. அவர் நிக்கிற ஒவ்வொரு பாலும் சரி, அவர் அடிக்கிற ஒவ்வொரு பாலும் சரி 6 பவுண்டரியுமா தான் போயிட்டு இருந்தது தவிர அந்த சிங்கிள்ஸுங்கிறதுக்கு வேலையே கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் வந்து வேற லெவலா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசி ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்கு வெறும் 40 ரன் மட்டும் தான் அடிக்கிற மாதிரி இருந்தது. பும்ரா வேற லெவலா பவுல் பண்ணிருந்தாரு. பிளஸ் அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா அவரு வேற லெவலா கிளாஸா ஒரு பவுல் பண்ணாரு. கடைசி ஓவருக்கு அவங்களுக்கு தேவை 30 ரன் அப்படிங்கிற மாதிரி தேவை இருந்தது. ஜேகே பெத்தல் பாலே வந்து அடிப்பாரு. பிளஸ் அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா வந்து ஜேகே பெத்தல ரன் அவுட் பண்ணுவாரு. பிளஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தா அப்போதான் இந்தியாவுக்கும் சரி இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய நிம்மதியான ஒரு மூச்சையை விட்டாங்க. ஜேகே பெத்தல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய நிம்மதியே கிடைச்சது. அன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு நிம்மதியே இல்லாம இருந்தது. பிளஸ் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு டாமினேட் பண்ணியிருக்காரு. பிளஸ் வந்து இங்கிலாந்து டீமை வேற லெவலா கொண்டு போனாரு. இந்தியாவுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தல் பேட்மேனா இன்னைக்கு ஜேகே பெத்தல் இருந்தாருன்னு சொல்லி அவனுங்க 105 ரன்னுங்க, சும்மா இல்லைங்க 105 ரன். அதே செமிஃபைனல்ல இவ்வளவு ப்ரெஷர் கேம்ல 253 ரன் சேஸ் பண்ணும். பிளஸ் இந்த மாதிரி ஒரு மேட்சஸ்ல இந்த மாதிரி ஸ்கோர் அடிக்கிறதெல்லாம் யாரால முடியவே முடியாதுங்க. ஜேகே பெத்தல் இன்னைக்கு வேற லெவலா இருந்தது. பிளஸ் இந்தியா கடைசியில சோப்ரா ஆர்ச்சர் வேற கடைசி ஓவர்ல ஒரு 3 6 அடிச்சிருந்தாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்தியா 7 ரன் வித்தியாசத்துல இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளால ஜெயிக்கல. ஒரு ஹை பிரஷர் கேம்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சது மட்டும் இல்லாம இந்தியா இப்ப இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க. பிளஸ் அகமதாபாத்ல கோலாகலமா வந்து 8ஆம் தேதி இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து நம்ம வந்து ஃபைனல் மேட்ச் பார்க்க போறோம். ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட சஞ்சு சாம்சனை வந்து பாராட்டி ஆகணும். பிளஸ் அவரு இன்னைக்கு ஒரு
ஒரு அதிரடியான ஒரு தொடக்கத்தை நமக்கு இன்னைக்கு கொடுக்கல அப்படின்னா இந்தியா இன்னைக்கு 253 ஸ்கோர் அடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமா இருந்திருக்கும். 253 ரன் அடிச்சிடும் போதே பார்த்தீங்கன்னா இந்தியா 7 ரன் வித்தியாசத்துல தோத்துருக்காங்க அப்படின்னு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இன்னமும் கம்மியா இந்திய அணி ரன்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுங்க. பிளஸ் ஜேகே பத்தல், வில் ஜாக்ஸ் அண்ட் நம்மளோட சஞ்சு சாம்சன் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.